மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் வந்துட்டு அண்ணன் என்ன பண்றாருன்னா தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் எப்படியாவது மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றாரு. அங்க ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கூட வந்திருக்கா. இவளோட மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்றா. இதை பாருடி, நான் இது வரைக்கும் அவனை மீட் பண்ண ஞாபகம் கூட எனக்கு இல்லை. அவ்வளோ சின்ன வயசுலயே எங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு பேசிட்டாங்க. பட் இப்போதைக்கு அவனுக்கு எனக்கு 7 வயசு வித்தியாசம். அது எப்படி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சான்ஸே இல்லை. அவனுக்கு ரொம்ப வயசாகுது, நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா இப்ப வரைக்கும் ஹீரோவோட மூஞ்ச ஹீரோயின் பார்க்கல. ஆனா அவங்க வீட்டுல கம்பல் பண்ணுவாங்களே அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இது பேர் கம்பல் பண்றாங்கன்றதுலாம் பிரச்சனை இல்லை, நம்மளா இந்த கல்யாணத்தை நிறுத்தினாதாண்டி ப்ராப்ளம், நம்மளா நிறுத்தக்கூடாது. அவனாவே இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி எதனா பண்ணிடணும் அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறா ஃப்ரெண்டுக்காரி. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இப்போ இங்கே தானே அவன் என்னை பார்க்கறதுக்கு வரான், அதுக்குள்ளேயே இங்கே ஒரு செம்ம ஃபிகராக நான் கரெக்ட் பண்ணி அவன்கிட்ட கடலை போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அதை பார்த்தானா அதுக்கப்புறமும் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பானா அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக அதே நேரம் அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தர் வராரு. அவர் வந்த உடனே ஹீரோயின் போயிட்டு ஹாய்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. அப்புறம் திரும்பி பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோ தான் அங்கே நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினை தெரிஞ்சுதான் நம்ம கிட்ட பேசுகிறா அப்படின்னு ஹீரோ நினைக்கும் போது தான் இவன் என்ன சொல்கிறானா, இன்னைக்கு நைட்டு ஒரு நாளுக்கு மட்டும் என்னோட பாய் ஃப்ரெண்டாக நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சொல்கிற நீ, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. அதாவது எங்கள் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கிழவனுக்கு என்னை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதை நான் அவாய்ட் பண்ணணும். அதுக்காக எனக்கு ஒரு நாளுக்கு நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக நடிச்சின்னா நான் உனக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறா. அடிப்பாவி, என்கிட்டயே என்ன அவாய்ட் பண்ணுறதுக்கு நீ பிளான் சேர்ந்து போடுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி ஓகே 1 லட்ச ரூபாவாச்சே, கண்டிப்பாக நான் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். வாங்க வாங்க, அந்த அங்கிள் வர்றதுக்குள்ள நம்ம 2 பேரும் உட்காந்து நெருக்கமாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் அவனுக்கு செம்ம கடுப்பாகும். அதே நேரத்துக்கு நம்ம செல்ஃபியெல்லாம் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பக்கத்தில் உட்கார வச்சு செல்ஃபியாக எடுத்து தள்ளுறா. 7 வருஷம் என்ன பெரிய விஷயம், 7 வருஷத்துல என்ன பெருசா நீ வித்தியாசத்தை பார்த்த, எதுக்காக நீ இந்த அளவுக்கு கோவப்படுற அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. அது 7 வயசுன்றது பெரிய விஷயம்தான், என்ன நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க, அவன் ஆல்மோஸ்ட் பாதி கிழவன் ஆயிருப்பான்ல, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் முடியெல்லாம் கொட்டி போயிருக்கோம், கண்டிப்பாக அவன் அசிங்கமாக இருப்பான், இந்நேரத்துக்கு சுருக்கம் வந்திருக்கோம் மூஞ்சில், அது இதுன்னு எக்கச்சக்கத்துக்கு கதை பேசிகிட்டு இருக்கா. ஹீரோக்கு 27 வயசு தான் ஆகுது. செம்ம கடுப்பாகிறா ஹீரோ, அடிப்பாவின்னு. சரி இது சொல்லு, அப்பனா உனக்கு வேற எந்த மாதிரி ஆள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எந்த மாதிரி ஆள்னா உங்களை மாதிரி இருந்தால் எனக்கு போதும், நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, சான்ஸே இல்லை, உங்கள் முடியெல்லாம் அப்படியே காற்றுல பறக்கும் போது சும்மா பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவை புகழ்ந்துக்கிட்டு இருக்கா. எனக்குமே நீ சொல்கிற மாதிரி